பேக் டு மை சேனல் பஞ்சமிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 10 சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரஃபில பெனின்சுலார் பிளாட்டூஸோட சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டூ அப்படின்னா என்னன்றத ஒரு ஐடியா வந்து நான் முன்னாடி கிளியரா நான் சொல்லியிருப்பேன். அதுல என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 1 மார்க் இதெல்லாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றதையும் முன்னாடி இருக்கிற வீடியோல நான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லெசனோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அண்ட் என் கார்ட்லயும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெனின்சுலார் பிளாட்டூ வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்ல எப்படி இந்த புக்ல ஆர்டரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீடியோட பிளேலிஸ்ட்டும் அதே ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனின்சுலார் பிளாட்டூ அப்படின்னா என்னன்றத பார்த்துட்டு சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா அதோட ஒன் ஆஃப் த டிவிஷன் தான் இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோல வெறும் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயம் கொடுத்திருப்பாங்க. டெக்கான் பிளாட்டூ அண்ட் அதுல வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாமே ஒரே வீடியோவா போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தியா இருக்கும். அதனால தான் நான் வந்து செப்பரேட்டா வந்து நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோல வெறும் சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்றது ரிவர் நர்மதாவும் நார்தர்ன் கிரேட் பிளெயின்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ற ஒரு ரீஜனை சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெனின்சுலார் பிளாட்டூலயே வந்து பாத்தீங்கன்னா ஆரவாரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அணைமலையில இருக்கும், அணைமுடி, இந்த பீக் இதெல்லாம் வந்து டீட்டெயிலா நம்ம பார்த்துடணும். ஸோ அதுல இருக்கிறது தான் இந்த ஆரவாரி ஹில்ஸ். ஆரவாரி ஹில்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வெஸ்ட் சைட்ல இருந்து ஃபார்ம் ஆகிறதும் அண்ட் நார்த் வெஸ்டர்ன் எட்ஜ் ஆஃப் தி சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் எந்த ரீஜன் அப்படின்னா இந்த ஆரவாரி ஹில்ஸ் ரீஜன். இப்ப இந்த ஹில்ஸ் வந்து குஜராத்ல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ராஜஸ்தான் வழியா அண்ட் டெல்லி வழியா நார்த் வெஸ்டர்ன் சைட்ல போகுது. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ ஜென்ரலா சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படின்றது குஜராத்ல தான் ஸ்டார்ட் ஆகி குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் வழியா போகும். ராஜஸ்தான்ல இருந்து டெல்லி வழியா அப்படியே நார்த் வெஸ்டர்ன் சைடா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நம்ம முன்னாடி டைரக்ஷன்லயே நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம டைரக்ஷன் அப்படின்னா இது வந்து நார்த் அண்ட் இது வந்து ஈஸ்ட், நெக்ஸ்ட் இது வந்து சவுத் அண்ட் இது வந்து வெஸ்ட். ஸோ நமக்கு வந்து இந்தியன் மேப் படி இந்த இடத்துல தான் இருக்கும் நம்மளோட குஜராத். ஸோ குஜராத், ராஜஸ்தான் அண்ட் டெல்லியில இருக்கிற இந்த ரீஜன் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி நார்த் வெஸ்டர்ன் சைட்ல தான் இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அதோட டிஸ்டன்ஸ் தான் 700 கிலோமீட்டர். இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ டெல்லிக்கு கிட்ட பாத்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 400 மீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கலாம். சவுத் வெஸ்ட் சைட்ல வந்து 1500 மீட்டரும், டெல்லி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 400 மீட்டர். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்லயே ஹையஸ்ட் பீக் எது அப்படின்னா குரு ஷிகார் 1722 மீட்டர். ஓகேவா, 1722 மீட்டர் தான். இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ்ல ஹையஸ்ட் பீக் வந்து குரு ஷிகார். இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட் நம்ம பார்க்க போறோம். சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மால்வா பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரவாலியோட சவுத் ஈஸ்ட் சைடும் விந்தியாச்சல் ரேஞ்சோட நார்த் சைடுமா தான் இருக்கும் இந்த மால்வா பிளாட்டூ. ஸோ இந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ரிவர்ஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னா சாம்பல், பெட்வா, கென், இது எல்லாமே இந்த ரிவர்ஸ் எல்லாமே யமுனாவோட ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவர்ல வரக்கூடிய வாட்டர் எல்லாமே ஃபர்ஸ்ட் மால்வா பிளாட்டூவை ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் யமுனாவோட ஜாயின் ஆகும். மால்வா பிளாட்டூன்றது என்னது, நம்மளோட சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட்டை தான் மால்வா பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட மத்த பார்ட் எப்படிலாம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். மால்வா பிளாட்டூவோட ஈஸ்ட் சைட்ல எக்ஸ்டெண்ட் ஆகிறத பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுற ரீஜியன என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மால்வா பிளாட்டூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மால்வா பிளாட்டூ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு ஹில்ஸ் மாரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா பரப்பி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் ஆகுற ரீஜியன்ல ஈஸ்ட் சைட்ல இருக்க ரீஜியன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுற ரீஜியன பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன டெர்ம்ஸ் தான். இடத்தோட பேர் தான். அது நீங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து நீங்க உங்களுக்கு புரியற மாதிரி நீங்க வரைஞ்சு கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம இந்தியன் மேப்ப வச்சும் நீங்க பார்க்கலாம். இல்ல எனக்கு அது ரொம்ப குழப்பமா இருக்கு அப்டின்னா, இப்ப இந்த ஏரியாவ நம்ம மால்வா பிளாட்டூ அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம டைரக்ஷன் பொறுத்தவரைக்கும் இதுதான் நார்த் அண்ட் இத சொன்ன மாரி இது நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க? மால்வா பிளாட்டூவோட ஈஸ்ட் சைட். ஈஸ்ட் சைடு அப்படின்றது இந்த சைட். இந்த சைடுல இருக்கிற எக்ஸ்டென்ஷன் என்னன்னு சொல்லுவோம்? பண்டல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போச்சுன்னா, அது பாகல்கண்ட். இந்த மாரி ஒரு டயகிராமா வரைஞ்சு கூட நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷனா பண்ணும்போது, இன்னும் ஞாபகத்துல இருக்கும். இல்ல நீங்க வந்து இந்தியன் மேப்ப வச்சு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து, எனக்கு அப்படி சொல்லி தந்தா ஈஸியா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அத கண்டிப்பா இந்தியன் மேப்ப வச்சே நான் சொல்லி தரேன். ஸோ என்னோட மெயின் ஐடியாவே இந்த லெசன்ல இருக்கிற மொத்த பாட்டும் முடிச்சுட்டு, இதுல இருக்கிற மேப்ப மட்டுமே நான் ஒரு வீடியோவா போடலாம் அப்படின்னு இருந்தேன். அப்படி இல்ல எனக்கு உடனே வேணும்னா நீங்க சொல்லுங்க. நம்ம அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணி கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடலாம். ஓகே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப வந்து சென்ட்ரல் ஹைலாண்டோட ஈஸ்டர்ன் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, நார்த் ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியன் பிளாட்டூல தான் இருக்கு. ஓகே. அது நம்ம சோட்டா நாக்பூர் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டா எந்த ஏரியாவ கவர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர் இந்த மாரி இடத்த கவர் பண்ணும். ஸோ இந்த ரீஜியன்ல வந்து நெறைய மினரல் ரிசோர்ஸஸ் வந்து இருக்கு. மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன், ஓர் அண்ட் கோல். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். ஓகே. இதுல வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மால்வா பிளாட்டூவ பத்தி கேட்கலாம். பண்டல்கண்ட், பாகல்கண்ட், சோட்டா நாக்பூர் பிளாட்டூ. இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ல தான் கேட்பாங்க. 2 மார்க் அப்படின்றது ரொம்ப ரேர் தான். இல்லன்னா மொத்தமா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ பத்தி கொஸ்டின் கேட்கலாம். இல்ல ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மொத்தமும் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ மால்வா பிளாட்டூனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பண்டல்காண்ட் தெரிஞ்சிருக்கும். பாகல்காண்ட் தெரிஞ்சிருக்கும். சோட்டா நாக்பூர் அப்படின்றது சென்ட்ரல் ஹைலேண்டோட ஈஸ்டர்ன் பார்ட். ஈஸ்டர்ன் பார்ட் அப்படின்றது நம்ம இந்தியன் ரீஜியன்ல நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ட தான் கவர் பண்ணும். அந்த ஏரியாவ தான் நம்ம சோட்டா நாக்பூர் பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதோட ஓவர்வியூவா நான் சொல்லிடுறேன். சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்றது நார்த்தன் கிரேட் பிளெயின்ஸும் ரிவர் நர்மதாவோட எக்ஸ்டென்ஷனை சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். குஜராத்ல இருந்து ராஜஸ்தான் டு டெல்லி அப்படி 700 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய ரீஜன் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ். ஸோ இதுல இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் அப்படி சைட்ல பாத்தீங்கன்னா 1500 மீட்டர் வரைக்கும் போகும். டெல்லியில வந்து 400 மீட்டர் வரைக்கும் போகலாம். இதுல ஹையஸ்ட் பீக் ரேஞ்ச் எது அப்படின்னா குரு ஷிகார். அதோட ஹைட் 1722 மீட்டர். இந்த சென்ட்ரல் ஹைலாண்டோட வெஸ்டர்ன் பார்ட்ட மால்வா பிளாட்டூ அப்படின்னு சொல்லுவோம். ரிவர் யமுனா ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவர் சாம்பல், ரிவர் பெட்வா, ரிவர் கென் இதுல வரக்கூடிய தண்ணி எல்லாமே மால்வா பிளாட்டோட ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் யமுனாவோட ஜாயின் ஆகும். ஓகே. சோ இந்த மால்வா பிளாட்டோட ஈஸ்டர்ன் சைடோட எக்ஸ்டென்ஷனை பண்டல்கண்ட் அப்படின்னும் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிற ரீஜனை பாகல்கண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நம்ம இந்தியன் பிளாட்டோட நார்த் ஈஸ்டர்ன் சைட் தான் சென்ட்ரல் ஹைலாண்டோட ஈஸ்டர்ன் பார்ட். அதை வந்து நம்ம சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா இது எல்லாமே கவர் பண்ணுது. அண்ட் இந்த ஏரியால அதிகமான மினரல் ரிசோர்ஸ் இருக்கு. அதுலயும் அயர்ன், ஓர் அண்ட் கோல் தான் அதிகமா இருக்கு. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான 1 மார்க் கொஸ்டின்.
இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்தியன் மேப் வச்சு நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வீடியோ கண்டிப்பா போட்டுருவேன். ஓகே. தேங்க் யூ சோ மச். பை.